பாபநாசம் திரைப்பட பாணியில் பொறியியல் கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்டு கல் குவாரியில் வீசப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கிறது. காவல்துறை என்ன செய்கிறது? நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான பாபநாசம் திரைப்படத்தில் தனது மகளுக்கு தொல்லை கொடுத்தவரை கொலை செய்து ரகசியமாக காரில் ஏற்றிச் சென்று கல்குவாரிக்குள் வீசிய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதைப்போல ஒரு கொலை சம்பவம் செங்கல்பட்டு அருகே கீரப்பாக்கம் கல்குவாரியில் நடந்துள்ளது. நடந்தது என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கீரப்பாக்கம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் கல்லூரி மாணவன் கை கால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக தண்ணீரில் மிதப்பதாக அப்பகுதியினர் திருப்போரூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அப்பகுதியினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் உடலை மீட்பதற்காக மறைமலை நகர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அம்மாணவனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் சென்னை ஆதம்பாக்கம் நியூ காலனி 11வது தெருவைச் சேர்ந்த கார்த்திகேயனின் மகன் சரவணன் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. 21 வயதான சரவணன் தாம்பரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 23ஆம் தேதி வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்ற சரவணன் வீடு திரும்பவில்லை. பெற்றோர்கள் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் சரவணனை தேடி வந்தனர். கொலையான மாணவன் சரவணனின் செல்போன் இருப்பிடத்தை ஆய்வு செய்தபோது 23ஆம் தேதி வண்டலூர் கண்டிகையில் இருந்து கீரப்பாக்கம் செல்லும் வழியில் துண்டிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் திடீரென கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரியில் சரவணனின் செல்போன் சிக்னல் காட்டியதால் போலீசார் புதுவையில் விசாரணையை மேற்கொண்டனர். அந்த நிலையில் சரவணனின் செல்போனில் இருந்து அவரது தந்தை செல்போனுக்கு வந்த குறுஞ்செய்தியில் 5000 ரூபாய் பணம் கேட்டதாகவும் பணம் தர தயாராக இருப்பதாக பெற்றோர் கூறிய நிலையில் பதில் இல்லை. இந்த நிலையில்தான் கல்குவாரியிலிருந்து கல்லூரி மாணவன் சரவணன் கை கால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சரவணனின் உடலில் கல்லை கட்டி கல்குவாரியில் தேங்கிய தண்ணீரில் யாரோ வீசியிருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர். கல்குவாரியில் வீசுவதற்கு முன்பு சரவணனை அடித்தும் தலை கை கால் என உடலில் பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டியும் கொலை செய்திருந்தது தெரிய வந்தது. மாணவன் சரவணன் சடலமாக மீட்கப்பட்ட குவாரியில் தேங்கியுள்ள நீரில் மோட்டார் ஆயில் மிதப்பதால் அவருடைய பைக்கையும் குவாரிக்குள் தள்ளிவிட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுகின்றனர். மாணவன் சரவணனின் கொலைக்கான காரணம் என்ன, கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச் செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.